ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அம்மாகிட்ட இது மாதிரி நாங்கள் தனியாகவே போயிடுறோமா, நாங்கள் என்னமோ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படிலாம் நீ சொல்கிற, இப்போ ஒரு வருஷமாக எங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க அப்படின்னோன்னே, இருந்தும் அதை நான் சொல்லலம்மா, இருந்ததெல்லாம் உண்மை தான். நான் இருந்தாலும் இப்போ அப்பா பேசுகிற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா சாப்பிட்ற நேரத்துலலாம் அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக தானே வேலை இல்லாமல் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் தான் இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, சரி ஓகே, நம்மளுக்கு இனிமேல் இங்கே சரிப்பட்டு வராது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டோட இதுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முடிவு பண்ணிவிட்டு, சரி இனிமேல் நான் இது பண்ணலை, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன கோவம்னா, என்ன திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாளே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதனால் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நீங்கள் என் மேலே கோவப்படலாம், எல்லாம் இது இருக்குது. ஆனால் கோவப்பட்டாலுமே ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் இப்போல்லாம் சாப்பிட்றதே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு. முன்னாடி வந்த புதுசுலலாம் நல்லா தான் இருந்தார். இப்போ அப்பா ஒன்று ஒன்று சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு அவர் சாப்பிட்றது கிடையாது, சரியாக ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கவனிச்சிட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு இப்போ அவர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் சாப்பிட்றத கூட கம்மி பண்ணிக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் அடிக்கடி போகிறாரு, பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2-3 மாதத்துல அவருக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் வெளிநாடு போயிட்டாருன்னா இப்போ இருந்த நிலமைய நம்ம மறந்துடக்கூடாதுமா. அவர் இத்தனை வருஷமாக 5 வருஷமாக இங்கே தான் இருந்தார், நல்லா சம்பாதிச்சார், இடம்லாம் வாங்கி போட்டோம், பண்ணோம். இப்போ சூழ்நிலை சரியில்லாதனால வீடு கட்ட போகிற நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் வேலை, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் சொல்லு? அதுக்காக நம்ம அவரை கோவப்பட முடியுமா சொல்லு? அதனால் நீ கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுக்கிட்டு, எதாக இருந்தாலும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். நானும் 2-3 தடவை அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, எதுவும் மற்றவங்கள பேசுகிற மாதிரிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சம்பாதிக்காத ஆளாக இருந்தால் நம்ம சொல்லலாமா, ஏதாச்சும் இது பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த ஆளை போய் நம்ம எப்படிம்மா சொல்ல முடியும் சொல்லு? அப்படின்னோடனே சரி விடு விடு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, அப்பா கிட்ட நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவரை திருத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அப்பையிலேருந்தே அப்படி தான். உங்கள் அண்ணன் ஊர்லேருந்து ஒய்ஃபோடு இங்கே ஒரு 20 நாள் இருந்தாலே அவர் அந்த பேச்சு பேசுவார், பண்ணுவார், செய்வார். அண்ணன் எதுவும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் இப்போ மாதத்துக்கு 10 நாள் வந்துடுறான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப ஒரு வருஷமாக இருக்கிறாரு. ஏதோ உனக்காக அவர் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறாரு. அவருக்கு எப்படின்னா அவர் மட்டும் இருக்கணும், சாப்பிடணும், பண்ணணும், விதவிதமாக நான் செஞ்சு போடணும், அவர் வேலைக்கு போயிட்டு வரணும், அப்படியே இருந்து பழகிட்டார் அவர். அதனால அவரை நம்ம மாற்ற முடியாதுமா அப்படின்னோடனே, சரி விடு, நீ எது சொன்னாலும் சொல்லிகிட்டு இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இது பண்ண கிடையாது. நம்ம எதுவுமே சில விஷயங்கள் நீ எடுத்த முடிவும் இப்போ கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கும் நீங்கள் தனியாக போய் பார்த்து பண்ணால் மட்டும்தான் உன் ஹஸ்பண்டுக்கும் வெளியில் போகணுங்கிற ஒரு முயற்சி இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு தோணும். இன்னொன்று இவரும் நம்ம பொண்ணு பக்கத்தில் இருந்தாலும் நீ பேசாமல் பண்ணாமல் இருந்தால் இவருக்கும் மற்றவங்கள மதிக்கணும், பண்ணணுங்கிற ஒரு இதே தோணும் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் கரெக்டு தான், நம்ம பார்த்துக்கலாம், எதையும் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுவோம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் மனசை ஒரு முடிவு இது பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரிம்மா நீ அதையே சொல்லிகிட்டு இருக்காத, நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன், நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, நாளைக்கு இன்றைக்கே நாங்கள் எல்லாத்தையும் எடுக்க போகிறோன்னொன்னே, என்ன இவ்வளோ திடீர் இது பண்ணணுன்னே, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கே தெரியும், அதை நான் என்றைக்குமே மற்றவங்களுக்காக இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கணுமா. நான் இனிமேல் இங்கே இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னா, சரிம்மா நீ உன் இஷ்டம், எதாக இருந்தாலும் உன்னோட இஷ்டம் தான். நான் அதுக்கப்புறம் எதையும் எந்த ஒரு முடிவுலையும் நான் தலையிட விரும்புகிறது கிடையாது. எந்த ஒரு இதுக்கும் நான் இது பண்ண போகிறது கிடையாது. எதாக இருந்தாலும் உன்னோட விருப்பத்துக்கு தான் நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நம்ம பொண்ணு கொஞ்சம் இது பண்ணுறா, தனியாக போய் எப்படி சமாளிக்க போகிறா பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படின்னா, நான் ஒரு 25,000 சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறதுனால நான் வாடகைலாம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் வெளிநாடு போகிற வரைக்கும் ஓட்டிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வேலைக்கு போகலை அப்படின்னா அவங்க கொஞ்சம் மனசளவில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க, இது மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் நம்ம ஒய்ஃப் பார்த்துக்குவா, பண்ணுவோம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பொண்ணு சமாளிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிறதுனால
அவங்க வந்து ஒரு தைரியமாக இதாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லணும். சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து வீட்டெல்லாம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் புதுசாக பார்த்துருக்க வீட்டுக்கு போனோம். ஆனால் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஆஃபீஸ் போனதுனால அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே அமைதியாகவே அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஆனால் வந்து எதையும் நம்ம சொல்லிக்க வேண்டாம்.